காலையிலேயே பத்திய சாப்பாடு வந்து செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதில் வந்து தக்காளியில் அந்த விதை இருக்கு இல்லையா, அந்த பகுதியை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துடணும். இந்த சதப்பத்தா இருக்கிற பகுதியை மட்டும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. ஆல்ரெடி கேஸ் இப்போ வந்து கிடைக்காதனால எல்லாருக்குமே என் பையனுக்கு என்ன சாப்பாடு கொடுக்குறோமோ அதையும் சாப்பிட்டுக்கலான்னு இருந்துட்டோம். வெங்காயம் போட்டு கடுகு தாளிக்கலை, வெறும் வெந்தயம் சோம்பு போட்டு சூரியகாந்தி எண்ணெயில் தான் தாளிக்கிறது. இந்த எண்ணெய் யூஸ் பண்ணக்கூடாது சொல்லியிருக்காங்க. தோசைக்கு வந்து கோக்கா சட்னி, அதுலேயும் அப்படி தான் செஞ்சுருக்கேன். கீரை, அதுக்கப்புறம் வந்து வாழைப்பூவும் முருங்கைக்கீரையும் போட்டு பரட்டிட்டேன். இன்றைக்கி வந்து என் மகளுக்கு ஃபஸ்ட்டு டே மதரசா 4th இயர் போகிறாங்க. ஆஃப் டே தான், அதனால் வந்து வெறும் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் கெட்டி விட்டுட்டேன். லஞ்சு வந்து வீட்டில் வந்து சாப்பிடுவாங்க. இது வந்து எப்போவுமே என் பையனுக்கு இப்படி தான் கொடுப்பேன், அந்த மாதிரி தான் கொடுக்க சொன்னாங்க. நாட்டு மருந்து சாப்பிட்றனால பத்தியமாக இருக்கணும். செய்தியில் வந்து இஸ்லாமியர்களுக்கு அரசு வேலைகள் கிடைக்கக்கூடாதுன்னு அரசுக்காரவங்க பேசியிருக்காங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப